பண்ண சொல்லிட்டேன். அப்ப என்ன பண்ண, ஒரு நாள் மட்டும் டைம் பார்ப்பான். எல்லாத்தையும் வர சொல்லிட்டேன், எல்லாத்தையும் தகவல் கொடுத்துட்டேன். நீங்க அந்த நம்பர்ல இருக்கிற அதுல வர முடியாது. இங்க பாருங்க, அந்த எண்ட்ல இருக்கிற நம்பர்ஸ் ஃபுல்லா இதுல வரணும் அப்படின்னா அதை காப்பி பண்ணி ஆட் பண்ணணும். காப்பி அந்த பண்ணி நம்பர் ஆட் பண்ணிட்டு யாருங்கய்யா? இருக்கிறேன். ஓகே, அது சொல்லிட்டேன் தகவல். நீங்களே என்ன பண்றீங்கன்னா, இப்போ உங்களை இப்போ புதுசா தமிழ் நீர் மருத்துவ உற்பத்தி பண்றேன்ல, அதுல வர சொல்லல, அதுல போட்டு குழு நிர்வாகி என் பொண்ணை போட்டிருக்கேன். நானும் என் பொண்ணு தான் குழு நிர்வாகி. ஓகே. அதை கேட்காம யாரும் வர முடியாது. அது எப்படியும் உள்ள வந்துட்டு அது உள்ள வந்து அதை டெலீட் பண்றப்ப எல்லாமே டெலிட். அது தவறான அந்த விளம்பரம் போன வருஷம் ஒரு விளம்பரம் வந்துச்சு, தப்பான விளம்பரம். அது உள்ள போய் பார்க்கும்பொழுது அதை அழிச்சு விட்டு அழிக்கிறப்ப என்றதும் சேர்ந்து போயிடுச்சு. அது இனி நீங்க குரூப் அட்மினா ஆக்கியிருக்கீங்க, பாண்டியன் ஐயான்னு சொல்லிட்டு, அறிவறிஞர் திரு பாண்டியன் ஐயான்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல. இப்போ அது யாருன்னே எனக்கு தெரியாதுங்க ஐயா. அதுதான் அவரை குரூப் அட்மினா போட்டாச்சு அதுல. சோ இப்ப அவருக்கு அவர்தான் தகவல் நினைச்சாதான் அந்த குரூப். அவருக்கு தகவல் கொடுத்துட்டு அந்த பாண்டியன் பாண்டியன் போட்டு அது மதுரை மாதிரி தெரியுது. தகவல் கொடுத்துருக்கான எந்த கிளிக்கு அங்க வரல. புரியுதுங்களா? தகவல் கொடுத்தாச்சு. இனி என்ன பண்ணோம்னா, அந்த குழுவுல வந்து என் பொண்ணையும் போட்டாச்சு, நானும் இருக்கேன், 2 பேர் தான் இருக்கோம். புரியுதுங்க? சரி, அது கரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த தகவல் பேசி அதுல இருந்து நான் வெளியே வந்துடவா? அந்த இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க, அனைவரும் வெளியே வந்து விடுங்க, ஒரு தகவல் கொடுத்துருங்க. புரியுதா? அனைவரும் வெளியே வந்து நீர் மருத்துவத்தில், அதாவது இப்ப நீர் மருத்துவம், தமிழ் நீர் மருத்துவம் கொடுத்துருக்கேன், தமிழ் நீர் மருத்துவம் போட்டிருக்கேன், அந்த குடல் படம் போட்டிருக்கேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 100 பேர் இருக்காங்க. இல்லங்கய்யா, இதோட லிங்க் அதுல அனுப்புறேன். எல்லாரும் இந்த லிங்க்ல ஜாயின் பண்ண சொல்லி அதுல வந்துச்சிடலாம். வேறங்க இப்ப கூட வர சொல்லுங்க எல்லாத்தையும். யாரோ ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்காரு, இதுல வந்து பாக்குறேன் அப்படின்னு. நம்ம அனைவரையும் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா, வணக்கம். அனைவரும் வருக வருக வருக. வாங்க கேஎம். வணக்கம் கேஎம். கேஎம் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் கேஎம். வணக்கம் கேஎம். கேஎம் எங்கிருந்து பேசுறீங்க? சரி, ரைட். அதாவது இன்றைய தலைப்பு வந்து அந்த 36வது பாடத்தை மீண்டும் படிக்கலாமா? உங்க நேரம் இருக்குமா? படிக்கிறதுக்கு நேரம் இருக்குங்க. வணக்கம் 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 ஐயா. சென்னையில இருந்து. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. கேஎம் மாணிக்கமா? மணிக்கண்டா. உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க. கேஎம் ஒரு நிமிஷம் தான், 20 நிமிஷத்துக்கு மேல கிடையாது. அமெரிக்க நேரம் ஐயா, ஒரு 20 நிமிஷம் தான் பேசுவோம். டக்குன்னு ஆரம்பிங்க. உங்களை அறிமுகப்படுத்துங்க. கேஎம் உங்களை தான், சென்னை. கேஎம் சென்னையில இருந்து பேசுங்க ஐயா. என்ன உங்களை அறிமுகப்படுத்த, ஒரு நிமிஷம் அறிமுகப்படுத்துங்க. 2 பேரும். துரைசாமி. கேஎம் துரைசாமி போட்டிருக்கு. ஐயா துரைசாமி. அந்த போலீஸ் அவர்தானே? காவல்துறையா? சென்னையில இருந்து. காவல்துறையா? ஆமாங்க, அவர்தான் நினைக்கிறேன். காவல்துறையான்னு கேக்குறேன். சரி, சிக்னல் சரியில்லை அவருக்கு. அதே இது கிராமத்தில் இருப்பாரு, சென்னையில ஏதாவது கிராமத்தில் இருப்பார். ரைட், ஓகே, பரவாயில்ல. சரிங்க, அதை முன்னிருக்க படிங்க. அதாவது இப்பதான் இனி தமிழர்களுக்கு ஒரே வழி போதும், அவ்வளவுதான். அதாவது வணக்கம். இவருதான் பன்னீர்செல்வமா? இப்பதான் பன்னீர்செல்வம் பகல்ல இப்பதான் பன்னீர்செல்வம் பகல எங்க ஒரு தடவை மூஞ்சி காட்டணும் போல. வாழ்க்கையில மூஞ்சி மறைச்சுக்கிட்டே இருந்தா யாருக்கு தான் தெரியும்? நான் சிபிசிஐடியே கண்டுபிடிக்க முடியாது யாருக்கு இருக்கிறீங்க. இப்பதான் நீங்க யாருன்னே தெரியுது எனக்கு. அவர் கூட காவல்துறை அதிகாரி, காவல்துறை நண்பர் ஒருத்தர் வந்து, இந்த மாதிரி நிறைய காவல்துறை நண்பர் இருக்காங்க. பழைய ஐஜியில பாருங்க, மேல ஒருத்தர் உட்காந்துருக்கு பாருங்க. ஐஜியோட மகன் தான் மேல உட்காந்துருக்காரு. முன்னாள் ஐஜியோட மகன் தான் மேல உட்காந்து. ரவின்னு ஒருத்தருக்காரு பாருங்க, முன்னாள் ஐஜியினுடைய பையன் அவரு. தமிழ்நாட்டுடைய அப்பா பேரு சென்றாய பெருமாள், ரிட்டையர்டு எஸ்பியோட பையன். அவர் ரிட்டையர் ஆகி அப்பா 20 வருஷம் ஆச்சு. எஸ்பி மன்னிக்கும், தவறான தகவலுக்கு மன்னிக்கணும்.
எஸ்பியா? பரவாயில்லைங்க. எஸ்பி. ரிட்டையர்டு எஸ்பி. ஆ. ஆனா சிபி சைட்ல இருந்தாங்க. அப்பா 20-25 வருஷம் சிபி சைட்ல இருந்தாங்க. பெரிய பெரிய கேஸ். ஓ, ரைட் ரைட். அந்த ஒரு காலத்துல அந்த ஜெயலலிதாவையோ கருணாநிதியோ ஏதோ கைது பண்றப்ப நீங்க உங்க அப்பாவுடைய பங்கு என்ன? அதுல அப்பா அதாவது 7 கேஸ் பண்ணாங்கய்யா. அதுல வந்து அந்த கலர் டிவி ஊழல் கேஸ்ல வந்து அப்பா டீம் வந்து ஒர்க் பண்ணாங்க. ஓ, சரி சரி. கலர் அப்பா டிவி. பேர் இருக்கும். ஆமாமா, கூகுள்ல பண்ணீங்கன்னா அப்பா பேர் இருக்கும். சரி சரி, நல்லது. அது இருக்கட்டுங்க. ரைட். இப்போ அந்த 36வது அதிகாரத்தை படிங்க. 36வது தலைப்பு படிங்க. 36வது தலைப்பு படிங்க. தமிழ் வளர்ச்சி. ஓகே. தமிழ் வளர்ச்சிக்கு நாம என்ன பண்ண போறோங்கிறத கேள்வி. இப்போ வந்து எல்லாரும் தமிழை வளர்க்கறதுக்கு, மொழி வளர்க்கறதுக்கு என்னென்னமோ பண்றாங்க. எல்லாம் டகால்ட்டி வேலையும் பண்றாங்க. நீ அந்த வேலையும் ஆகாது, புரியுதுங்களா? யார் வந்து 2 மொழி தான் இருக்க முடியும் உலகத்துல, 2 மொழி தான் இருக்க முடியும். ஒண்ணு தாய்மொழி, இன்னொன்று வந்து பல்லாயிரம் ஆண்டுகளை வாழ்ந்து வருகின்ற தமிழ் மொழி, இனிமையான மொழி. இந்த தாய்மொழி அது 8000 தாய்மொழி இருக்குது, 10,000 தாய்மொழி இருக்குது. அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் விஷயத்தை சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. 10,000 இப்போ 6,000 தாய்மொழி இருக்கிறதாக சொல்லப்படுறாங்க. இது எல்லாம் அந்த ஒரு குழந்தை 5 வயது வரைக்கும் அவங்க அம்மாட்ட தான் பாடம் படிச்சு, அவங்க அம்மா தான் பாடம் சொல்லி தர்றாங்க, மொழி சொல்லி தர்றாங்க, மொழி சொல்லி தர்றாங்க. அந்த குழந்தை மொழி கத்துக்குது. அதுக்கப்புறம் எழுத்து என்று வருகின்ற பொழுது ஒரு மனித குழந்தைக்கு, இங்க தமிழ் குழந்தை, தெலுங்கு குழந்தை, கன்னட குழந்தை, இந்திய குழந்தைல கிடையாது. ஒரு எழுத்து என்று வருகின்ற பொழுது ஒரு மனித குழந்தைக்கு, பல்லாயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகின்ற மொழி, நுனிநாக்கில் பேசக்கூடிய மொழி, இலக்கணத்தரம் உள்ள மொழி, நுனிநாளுக்கு பேசக்கூடிய மொழி, பல்லாயிரம் ஆண்டுகளாக நிலைத்த மொழி, இனிமை கறிந்து வாழ்ந்து வருகின்ற மொழி. அப்ப தமிழ் மொழி தான் மனித குழந்தைக்கு இனிமையாக இருக்கும், எழுத்தென்று வருகின்ற பொழுது. சரியா? இதுதான் ஆணித்தனமானது. அப்ப ஒரு குழந்தை தாய்மொழி அவங்க அம்மாட்ட இருந்து கத்துக்குது. அதுக்கப்புறம் எழுத்து என்று வருகின்ற பொழுது சொல்லோசையும் எழுத்தோசையும் இலக்கணத்தரமுடையதும், அப்புறம் வந்து நுடிநாக்கில் பேசக்கூடியதும், பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு வாழ்ந்து வருவதும், இந்த மொழிதான் ஒரு குழந்தைக்கு இனிமையாக இருக்கும். அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு மொழியே போதும், மற்ற நாட்டுக்கு 2 மொழி. சரியா? எந்த மொழி படிச்சாலும் ஆரோக்கியம் வரப்போறது இல்லை. தமிழ் மொழி படிச்சா மட்டும்தான் ஆரோக்கியம் வரும். ஏன்னா தமிழ் மொழி தான் உடலை அடிப்படை கொண்டு பேசுது, மனதை அடிப்படையாக கொண்டு பேசுது, வெட்டவெளி என்கின்ற ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டது. வெட்டவெளிதான் ஆன்மீகம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எது? வெட்டவெளிதான் தமிழ் மொழி, வெட்டவெளிதான் ஆன்மீகம். ஆன்மீகங்கிறது ஒண்ணும் கிடையாது. அது ஒரு கடலை புண்ணாக்கும் கிடையாது. அது வெட்டவெளிதான். வெட்டவெளிதென்னை மெய்யின்று இருப்போருக்கு பட்டயம் எதிர்கடி குதம்பாய். நீங்க கூகுள் வெப்சைட்ல போய் வாட் இஸ் த கேப் ஆஃப் எலக்ட்ரான் போடுங்க, வாட் இஸ் த வேக்யூம் ஆஃப் பாடின்னு போடுங்க. 99.999% வேக்யூம் தாங்கிறேன், வெற்றிடம் தாங்கிறேன் உடம்பு. அப்ப முடிச்சு போச்சா? அப்ப சித்தர்கள் சொல்றது சரியா போச்சா? இந்த வெற்றிடம், அதனால நாம பேசுறதெல்லாம் மேலோடு தான். வெள்ளைக்காரன் பேசுறது பூரா மேலோடு, அதாவது 0.00000009 அதைத்தான் 1 அதைத்தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பிரயோஜனமே இல்லை. வெள்ளைக்காரன் ஏமாந்து போயிட்டான். ஆக நாம இதை பிடிச்சாச்சு. ஆக பசி. இன்னைக்கு காலையில கூட ஒரு நண்பர் ஒருத்தர் பேசினாரு. அவர் வந்து எங்கேயோ மகாராஷ்டிரில எங்கேயோ இருக்கு, என்னோட நண்பர் தான், என்னுடைய மாணவர் தான். அவர் வந்து அவருடைய பழக்க வழக்கங்கள் வேறு. ஆனா உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு, புரியுதுங்களா? உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தமிழ் ஐயர்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு தமிழ் ஐயரோ தமிழ் பிராமணரோ என்னமோ யாருன்னு எனக்கு தெரியல. அவங்க பேச்சு வழக்கில் வச்சு கண்டுபிடிச்சேன். எதாவது நம்ம ஒருத்தர் வந்திருந்தார் இல்லைங்க ஐயா, திண்டுக்கல்ல. ஹலோ, திண்டுக்கல்ல அவர் பேர் என்ன? திருலோகச்சந்தர். சொல்லுங்க ஐயா. திண்டுக்கல்ல ஒருத்தர் வந்திருந்தார்ல, அவர்கிட்ட சொன்னேன், என்னையா பண்ண அந்த கஞ்சி அவர் கேட்டாரு. திருலோகச்சந்தர் நினைவு இருக்குது. நம்மகிட்ட ஒருத்தர் வந்திருந்தார், ரொம்ப நேரம் கேள்வி கேட்டே இருந்தார் இல்லையா வகுப்புல, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு, நிறைய சொற்கள் எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாரு. கண்டக்க முண்டக்கன்னு கேட்டாரு இல்லையா? அதுக்குள்ள அந்த கண்டக்கா முண்டக்கத்தை இப்ப நான் புரிய வச்சேன். ஐயோ, நீ என்ன பண்ண, ஜீரண நீர் சுரந்தாலே உனக்கு மரணம் கோயிந்தான்னு சொல்லிட்டேன். ஜீரண நீர் சுரந்தாலே யாரும் உன்னை காப்பாற்ற முடியாதுன்ற நானு. எந்த கடவுளும் உன்னை காப்பாற்ற முடியாது. இந்த உள்ளே இருக்கிற வெட்ட வழிதான் உன்னை காப்பாத்தேன். உள்ளே இருக்கிற ஜீரண நீரை நிறுத்தி பழகினா மட்டும்தான் வெட்ட வழி உன்னை காப்பாத்தேன். உன்னுடைய கொள்கை எதுவும் காப்பாத்துன்னுட்டேன். உன்னோட கொள்கை எதுவுமே காப்பாத்தாதுன்ட்டு நானு. கஞ்சியாது வெஞ்சியாது எதுவும் கிடையாது நான். அவனை போடுற பட்டின்ட்டு நான். பட்னி போட்டாதான் நீ தப்பிக்க முடியும்ட்டான். என்ன போட்டாலும் தப்பிக்க முடியும்? பட்டினி போனேன்னு மாமன் எனக்கு கோயிந்தான்ட்டு நான். சரிங்க சாமின்ட்டார். என்னது சொல்லும்போது சரிங்க சாமின்ட்டார். என்னது
பெரியசாமி விட்டாரு. எனக்கு 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 கும்பிடு போட்டாரு சார். சரி சாமி. அதான் எப்பவுமே நமக்கு ஆணவம்லாம் கிடையாது. அவனுக்கு இறங்கி சொல்லி கொடுக்கணும். யாரா இருந்தாலும் இறங்கி வந்து சொல்லி தரணும். யாரா இருந்தாலும் இறங்கி சொல்லி கொடுக்கணும். சரி. இப்ப நான் சொல்லியிருப்பேன், நீங்க கேள்விகள் வைக்கலாம். ஒரு தடவை படிச்சிருங்க ஐயா, 36வது பாடத்தை படிங்க ஐயா. ஐயா ரவி ஏதோ கேக்குறாரு கேள்வி. கேளுங்க. 36வது பாடத்தை படிச்சிருங்க. 36வது பாடத்தை கையில இருந்தா படிங்க, அதுல இருந்து கேள்வி கேளுங்க. கையில புத்தகம் இருக்கணும், 36வது பாடம் இருக்கு, அதுல இருந்து கேள்வி கேளுங்க. இது வந்து தத்துவ வகுப்பு தான். மருத்துவத்துல சொல்லியாச்சு என்கிட்ட. மருத்துவத்தை பத்தி எந்த சந்தேகம் கேட்காதீங்க, புரியுதா? எல்லாத்துக்கும் மருத்துவத்தை பத்தி எங்கிட்ட யாரும் கிட்ட பேசவே கூடாது, புரியுதா? இதுல பாடத்தை படிக்கிறோம், அதுல கேள்வி கேட்கலாம், அவ்வளவுதான். பட் மருத்துவ சந்தேகம் கிட்ட யாரும் எங்கிட்ட கேட்காதீங்க. படிங்க. 36வது பாடத்தை படிங்க. நீங்களே படிங்க. நீங்களே படிங்க. 36வது பாடத்தை படிங்க. யார் வேணா படிக்கலாம், இல்லாட்டது இவர் படிக்கலாம். பன்னீர்செல்வம் நீங்களே படிங்க. அவர் பஸ்ல போயிட்டு, அவர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. சிங்கப்பூர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. அது சிக்னல் ப்ராப்ளம் வரும். ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு சிங்கப்பூர், அது பிரச்சனை இல்லை. இல்ல அப்படின்னா இவர் மணிகண்டன், சென்னையில் இருக்கிற மணிகண்டன், உங்க லிங்க் சரியா இருக்காது. படி. 20 நேரம் ஆகுதுங்க ஐயா, 20 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது. அமெரிக்க நேரம் இது. அதுல அடையல் இருக்குமா? எங்க போச்சு? சரி விட்டுருங்க. புத்தகம் அவருக்கு இல்ல. யாரோ ஒருத்தர் படிங்க. நானே படிச்சுட்டேன்னா படிங்க. நேரம் ஆகுதுங்க ஐயா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஐயா. 30 நிமிஷம் இது விளையாட்டு கிடையாது. இது அதுக்கு மேல பேச முடியாது. இல்லம்மா இல்ல, எப்பவுமே வகுப்புனா கையில புத்தகம் வச்சிருக்கணும். புத்தகத்தை கேள்வி தத்துவ வகுப்பு மட்டும்தான். விளம்பரம். சரி, 36வது பாடம். 36வது பாடம் 203வது பக்கம். தமிழ் வளர்ச்சின்னு 27/6/2010 2010 மாலையில் கோவில் நடந்த தமிழ் செம்மொழி மாநாடு. நான் கூட அந்த மாநாட்டுக்கு போயிருந்தேன், சரிங்களா? கோவில் நடந்த உலக தமிழ் செம்மொழி மாநாடு இறுதி நிகழ்ச்சியில் இரண்டு அமைச்சர் பெருமக்கள் பேசினார்கள். அந்த கருத்துக்களை ஆய்வு செய்து கீழ்கண்ட என் எண்ணங்களை எழுதுகிறேன். வெங்கடேசன் என்கிற மிகப்பெரிய ஞானி எழுதுறாரு. என்ன எழுதுறாரு கேட்டீங்கன்னா, தேமுதிர தமிழோசை உலகமெல்லாம் பரவ வகையில் செய்திட வேண்டும். தமிழோசை வந்து உலகம் பூரா கொண்டு சேர்த்தணுங்க. இந்தியாவில சேர்த்திருப்பது எங்களுக்கு கவலை இல்லை. இந்தியா மட்டுமல்ல, தமிழ் இருக்கிற அறிவியலை உலகம் கொண்டு சேர்த்த விட யார் சொல்ற? பாரதியார் சொல்றார். அப்ப தமிழ் இருக்கிற அறிவியலை யார் உலகம் என்றும் சேர்க்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான தமிழர்கள். என்னது? இப்ப இந்த உணவில்லாமல் வளர்ப்புல என்ன பண்ணணும்? நீங்க அத்தனை பேர் உட்காந்துருக்கு, அத்தனை பேருமே நன்மை அடைஞ்சவங்க. என்ன பண்ணணும்? நீங்க உறுதிமொழி எடுத்துக்கணும். இந்த புத்தகத்தை முடிந்த அளவுக்கு எல்லா நாடுகளும் சேர்த்தணும். யார் வசதி இருக்குதோ, வசதி இல்லைன்னு சொல்லுங்க, நான் புத்தகம் சும்மா எழுதி வைங்க, புத்தகத்தை சும்மா அனுப்பிச்சிருக்கிறேன், எனக்கு அந்த வசதியெல்லாம் இருக்கு, புரியுங்களா? யாருக்காவது புத்தகம் வேணும்னு சொன்னா சும்மா அனுப்பிச்சிருக்கிறேன். ஆனால் நீங்க வந்து ஒரு ஆராய்ச்சி மையத்துக்கு கொடுக்கணும். நீங்க உங்களுக்கு என்னென்ன ஆராய்ச்சி மையம் இருக்கும் அதெல்லாம் கொடுக்கலாம். யாருக்காவது புத்தகம் வேணும்னு சொன்னா இலவசம் அனுப்பி வைக்கிறேன் இந்தியாவுக்குள்ள, புரியுதா? சரி. தேமுதிர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். அந்த வேலையை நான் தொடங்கிட்டேன். ஜெர்மனி போய் பார்த்தேன். அங்க இருக்க நான் ஒரு 10 பேர் சந்திச்சேன், எல்லாத்துக்கும் கொடுத்தேன். நான் 10 பேர் ஜெர்மனி மக்களை 2-3 பேர் சந்திச்சேன். அப்புறம் எல்லா நாட்டு மக்களும் வந்திருந்தாங்க, ஒரு 12-13 பேர். புத்தகம் கம்மியா இருந்தது, இல்லைன்னா 50 புத்தகம் கொடுத்துருப்பேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 26க்கு மேல வெளிநாட்டு பிஹெச்டி 26 பேருக்கு மேல டாக்டர்ஸ் வந்தாங்க. பிஹெச்டி முனைவர் பட்டம் பெறுகின்ற ஜெர்மனியில் தமிழ் துறையில் முனைவர் பட்டம் பட்டக்கூடிய கிட்டத்தட்ட 27 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. புத்தகம் நான் கொண்டுட்டு போல, வெறும் 10 புத்தகத்தை வச்சிருந்தேன். அப்ப வெவ்வேறு, ஏன்னா அதுல பார்த்து ஜெர்மனில ஒரு 7-8 பேர் இருந்தாங்க. நமக்கு தேவை யாரோ ஒரு ஜெர்மனியில் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த தமிழ் துறை தலைவருக்கு மட்டும் கொடுத்தது போக மற்றவங்களை கேட்டு விசாரிச்சேன். நீ எந்த நாட்டுல இருந்து வர்ற? நீ எந்த நாட்டுல? ஹங்கேரியில இருந்து வந்தான், ஒருத்தர் மெக்சிகோல இருந்து வந்தான், ஒருத்தர் ஹாங்காங்ல இருந்து வந்தான், ஒருத்தர் வந்து ஸ்பெயின்ல இருந்து வந்தான். இவர்களை தேடி வெவ்வேறு நாட்டு மக்களை சந்தித்து கொடுத்திருக்கிறேன். இதுதான் விஷயமே. அதனால வந்து ஒரே ஜெர்மனிக்கு போறதை விட நான் 10 பேருக்கு கொடுத்துட்டு போயிருந்தேன். 100 புத்தகம் கொண்டு போயிட்டா கூட கொடுத்துருப்பேன். அந்த வாய்ப்பு எனக்கு தெரியல, என்ன நடக்கும் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இனி நான் விடுத்துக் கொள்வேன், அடுத்த தடவை போறப்ப நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம். சரி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவலகான வகையினாலே.
தமிழ்நாட்டுல இந்தியாவில ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு புதுசா சிந்திக்கணும். என்னது தமிழ்நாட்டுல இந்தியாவில இந்த 2000 வருஷமா, இந்த 1000 வருஷமா, இந்த 30 வருஷமா, இந்த 15 வருஷமா, இந்த 10 வருஷமா நேத்து வரைக்கும் ஏதோ பேசி நாட்டுக்கு எடுத்தாச்சு. இனிமேலாவது திருந்தறதுக்கு கடைசி வாய்ப்பு இதுதான். அதனால பழையன கழிதலும் புதியன புகுதலும், இது நன்னூல் சொல்லுது. உலகத்திலே வந்து அதிக இலக்கண நூல் உடையது தமிழ் மட்டும்தான். உலகத்திலேயே அதிக அதிக இலக்கண காப்பு நூல், அதிக இலக்கணத்துக்கான நூலு, அதிக இலக்கண காப்பு நூல்னு சொல்லக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி தான். சமஸ்கிருதம் கூட பாணினியை மட்டும்தான் இருக்குது, ஆனா செத்து போச்சு. சமஸ்கிருதம் கூட அது காப்புடைய மொழி தான். தமிழ் இருந்து போன ஒரு பிறவிதான் அந்த மொழி, புரியுதுங்க? அதுக்கு எழுத்தோசை கிடையாது, எழுத்தோசை கிடையாது, வரியோசை கிடையாது. எழுத்தோசை மட்டும்தான் இருக்குது, வரியோசை மட்டும்தான், வரியோசை கிடையவே கிடையாது அதுக்கு. அதனாலதான் அது மந்திரத்துக்காகவே உண்டாக்கப்பட்ட மொழி, அவ்வளவுதான். ஆனா அது வாழ்வியல் மொழி கிடையாது. அதனாலதான் உலகத்துல யாருக்கு அது தெரியாது, வாழ்வியல் மொழி, புரியுதுங்களா? வெறும் 26,000 பேர் நம்ம பேசுறாங்க, அவ்வளவுதான். சரி, அது வாழ்வியல் மொழி வரவே முடியாது. என்னது வாழ்வியல் வரவும் முடியாது, நிலைத்து வாழவும் முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல 10 மொழி செம்மொழிங்கிறாங்க. அதுல வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழி 2 மொழி தான். சீன மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அது விட்டா தமிழ் மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா மொழியும் சேர்த்து போச்சு. நல்ல வேலையாக தமிழ் இருந்து பிறந்த சமஸ்கிருதத்துல இந்த மூக்கோசை இருக்குது, ஒரு 6 எழுத்து இருக்கு. சாகான்னு ஒரு 6 இருக்கு. ஷாஜகான், மும்தாஜ் அப்படின்னு சொல்ற மாதிரி, டேவிட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு 6 ஷாஹா. அப்புறம் இந்த என்ன சொல்றாங்க, துவாரக அப்படின்னு சொல்றீங்க, துவாரக, பத்ரிநாத், கேதார்நாத்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி 6 சப்தங்கள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னைக்குலாம் சாட் ஜிபி வந்தங்காட்டி 2 மொழி தெரிஞ்ச, ஒரே மொழி தெரிஞ்ச பத்தி உலகத்தை ஆட்டாட்டு நாட்டு விட்டுறலாம். ஆனா உங்களுக்கு திறமை இருக்கணும், தகுதி இருக்கணும், தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் எந்த நாடு மதிப்பான். எந்த ஆங்கிலத்துல 1000 மார்க் வேணும்னா, ஆங்கிலத்துல 1000 மார்க் வாங்கினேன்னா ஆக்ஸ்போர்ட்ல போய் படிச்சுட்டு இங்கிலீஷ்ல 100 மார்க் வாங்கினாலும் உனக்கு தகுதியும் திறமை இருந்தால் மட்டும்தான் உலக நாடு மதிப்பை தவிர நீ என்ன மொழி பிடிச்சா இந்த நாடு மதிக்காது. உனக்கு திறமை இருக்கணும், தகுதி இருக்கணும், அப்பதான் உலக நாடு ஏற்றுக்கொள்ளுமே தவிர வெறுமனே மொழி பிடிச்சி போனா யாரும் ஏற்றுக்க மாட்டான். இந்த கதையெல்லாம் நிறைய பொய் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மொழி படிச்ச அறிவாளி, அதெல்லாம் ஒரு அளவும் கிடையாது. உங்களுக்கு தகுதி இருக்கணும், திறமையா இருக்கணும், ஸ்கில்டு பர்சனா இருக்கணும். எதை பத்தி தெரியும் உனக்கு? விமானம் ஓட்ட தெரியுமா? அதுல எவ்வளவு எக்ஸ்பர்ட்? ராக்கெட் ஓட்ட தெரியுமா? அது எவ்வளவு எக்ஸ்பர்ட்? என்ன கண்டுபிடிச்சிருக்க? என்ன எக்ஸ்பர்ட்? இதனால எங்க நாட்டுக்கு என்ன நன்மை? என்ன இன்புட் கொடுத்தா அவுட்புட் வருமா? இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நீ தப்பிக்கணுமே தவிர வெறும் மொழி வச்சுட்டு ஏமாத்துற வேலை இனிமேல் படிக்காது. சரியா? அது தமிழ் மொழியா இருந்தாலும் ஏமாத்துற வேலை நடக்காது. இந்தியாவுக்கு எந்த மொழியா இருந்தாலும் மொழி பேசியில தப்பிக்க முடியாது. அறிவியல் படிச்சிருக்கணும், திறமை இருக்கணும், ஆராய்ச்சி இருக்கணும், புதிய கண்டுபிடிக்கிறதா இருக்கணும், பிரச்சனைக்கு தீர்வு சொல்றதாக இருக்க வேணும், எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு தர மாதிரி இருக்கணும். என்னது? இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அந்த மொழியை தவிர வெறுமனே மொழி கற்றுக்கிற எந்த நன்மையும் கிடையாது. சரி, தமிழ் உலகத்தினுடைய மூத்த மொழி. இன்று நாம் 800 கோடி பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 10 கோடி பேர், ஏறத்தாழ 10 கோடி பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 கோடி தாண்டிருச்சுக்கிறாங்க. சரி, மக்கள் இதை பேசிக்கொண்டு வருகிறோம். உலக மொழிகளில் சிறந்த மொழி இலக்கணங்கள் தொல்காப்பியம் தமிழுக்கு, சரி, பாணினியம் சமஸ்கிருதத்துக்கு மட்டுமே என்று உலகத்தில் இருக்கிற மொழி அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், இந்த 2 மொழி தான் செம்மொழின்னு தெரியும். தமிழுக்கு வந்து தொல்காப்பியம் காப்பு, சமஸ்கிருதத்துக்கு பாணினியன் என்ற காப்புன்னு தெரியும். அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. சரி, அப்புறம் வாழும் செம்மொழிகளில் ரொம்ப முக்கியமானது, இதுல வாழும் செம்மொழின்னு 2 இருக்கு. அதாவது செம்மொழி 10 இருந்தா கூட வாழ்ந்து வருகின்ற மொழி 2 மொழி தான் செம்மொழி. அதுல வந்து பாத்தீங்கன்னா வாழும் செம்மொழிகள் 2, இன்று தமிழும் சீனமும் மட்டுமே. தமிழ் மட்டும்தான் மொழியா வாழ்ந்துட்டு இருக்குது, சீன மொழி வாழ்ந்துட்டு இருக்குது, மற்ற எல்லா மொழியும் செத்து போச்சு. சரிங்களா? உலக மொழிகள் குறைந்து வந்து உலகின் முதல் மொழியாக தமிழின் பால் எல்லாரும் ஒன்றுபட வேண்டும். எல்லா மொழியும் குறைஞ்சு போயிடனே தமிழால் மட்டும் ஒன்றுபடணும். ஆனா தாய்மொழி என்பது ஒரு குழந்தை அம்மாவிட்ட 5 வரைக்கும் அம்மான்றத பாடம் கத்துக்கிறார். அந்த அம்மா தான் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறார். அது வேற, அது உலகத்துக்கு பொதுவானது. அதற்கப்புறம் அந்த குழந்தைக்கு இனிமை கறிந்து வாழ்கின்ற ஒரே மொழி தமிழ் மொழி தான். அதுக்கு பல இலக்கணங்கள் இருக்கிறது. ஆகினால என்பது நமது நோக்கமாக இருக்க வேண்டும். கீழ்கண்ட முயற்சிகள் செய்யலாம். அதாவது வாழும் செம்மொழிகள் இன்று தமிழும் சீனமும் மட்டுமே. உலக மொழிகள் குறைந்து வந்து உலகின் முதல் மொழியாக தமிழின் பால் ஒன்றுபட வேண்டும் என்பது நமது நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு கீழ்கண்ட முயற்சிகளை மேற்கொள்ளலாம். எப்படி? சைக்கிள், சுனாமி போன்ற பிறமொழி சொற்களை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது சைக்கிள், சுனாமி போன்ற பிறமொழி சொற்களை நாம் அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும். நம் தமிழ் அகராதியில் உள்ள சொற்கள் ஆங்கில அகராதியில் உள்ள சொற்களை விட எண்ணிக்கையில் அதிகம் என்று உலகம் சொல்ல வேண்டும்.
அதாவது ஆங்கில அகராதியில் இருக்கிறதை விட தமிழ் அகராதியில் இருக்கிற தமிழ் சொற்கள் எக்கச்சக்கமா இருக்குன்னு உலகம் சொல்ல வேண்டும். வெள்ளக்காரன் சொல்லணும் அவசியம் கிடையாது, உலகம் சொல்ல வேண்டும், அதான் விஷயமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ச ஜ ஷாக என்ற வடமொழி எழுத்துக்களை நாம் தமிழில் பயன்படுத்துவதில் தயக்கம் கூடாது. அதுக்கு மூக்கோசைன்னு சொல்லுவாங்க. மூக்கோசை என்ன தெரியுமா உங்களுக்கு? குரங்குன்னு சொல்லி பாருங்க. எல்லாருமே முதல் கூக்கு கொடுக்குற அழுத்தம் வந்து ரெண்டாவது கூங்கு வராது. கூரா இங்குன்னு சொல்றோம் இல்லையா, சேர்த்து படிக்கிற குரங்குன்னு படிப்போம். முதல் கூக்கு வந்து எழுத்தால் காட்டப்படும். இந்த கடைசியில இங்குங்கிற மொழி வந்து நம்மளுக்கு மூக்கள் தான் சொல்லுமே தவிர எழுத்தால் காட்டப்படவில்லை. இது இயற்கையில் இருக்கிற ஒரு சிறு குறைபாடு, இயற்கையில் இருக்கிற ஒரு மிகச்சிறிய குறைபாடு. புரியுதா? இப்ப சங்கு, மங்கு, நொங்கு, தங்கு, பங்குன்னு சொல்றோம் இல்லையா, உண்மையாலும் பார்த்தீங்கன்னா வெறும் கூன்னு சொன்னீங்கன்னா கூன்னு அழுத்தமா கொடுப்பீங்க. அதே இங்கு சங்குன்னு வரப்ப அது மூக்குழியா மாறிடும். ஆனால் சொல்லும் பொழுது மூக்குழியுமே தவிர அது வரி வடிவமா காட்டவில்லை. அதனால தமிழுக்கு ஒரு சிறு குறைபாடு. புரியுதா? இதை சரி செய்வதற்கு நம்ம தமிழிலிருந்து பிறந்த சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திர மொழியில் இருக்கக்கூடிய யோகிகளையும் ஞானிகளையும் கூப்பிடுவதற்காக ஈக்குவேஷனுக்காக சொல்லப்பட்ட அந்த மொழியில் இருக்கிற சப்தத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அவ்வளவுதான். இதுதான் எங்களுடைய குறைந்த புரிதல். அவ்வளவுதான். வேணும்னா பயன்படுத்திக்க, இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போகலாம். இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் விசைப்பலகையில எல்லா மொழியும் வச்சிருக்கிறாங்க. தமிழ் விசைப்பலகையில அந்த சாஜாக்க 4 இருக்குது. வேணும்னா பயன்படுத்திக்கலாம், இல்லாட்ட கட்டாயம் கிடையாது. புரியுதா? தமிழ் இலக்கணம் மிகவும் ஆணித்தரமானது. தமிழ் எழுத்து உச்சரிப்பை மட்டும் கற்றுக்கொண்ட ஒரு குழந்தை, தமிழ் உச்சரிப்பு மட்டுமே கற்றுக்கொண்ட ஒரு குழந்தைனா தமிழ் குழந்தை சொல்லல. உலகத்தில் இருக்கிற எந்த குழந்தையா இருந்தாலுமே தமிழ் உச்சரிப்பு மட்டும் தெரிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை எந்த தமிழ் புத்தகத்தையும் எழுத்து கூட்டி படிச்சிட முடியும். அதே ஒரு மனித குழந்தை ஆங்கில உச்சரிப்பு மட்டும் தெரிந்திருந்தால் எந்த ஆங்கில புத்தகத்தையும் எழுத்து கூட்டி படிக்க முடியாது. இதுதான் விஷயமே. புரியுதா? எழுத்து உச்சரிப்பை மட்டும் கற்றுக்கொண்ட ஒரு குழந்தை ஒரு ஆங்கில புத்தகத்தை படிக்க முடியாது. உச்சரிப்பு மாறும். தமிழ் இலக்கணத்தில் சிறப்பு குறையாமல் எந்த மாறுதலையும் நாம் செய்ய தயங்கக்கூடாது. தமிழ் இலக்கண சிறப்பு குறையாமல் எந்த மாறுதலையும் செய்ய தயங்கக்கூடாது. நமக்கு இதுல இலக்கண சிறப்பு குறையவே கூடாது. என்ன சிறப்பு குறையக்கூடாது? இலக்கண சிறப்பு குறையாமல் எந்த மாறுதலையும் செய்ய தயங்கக்கூடாது. ஏன்னா உடனே நன்னூலுக்கு போயிருங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவலு கால வகையினானே என்பதை நன்னூல் சூத்திரம் சொல்வதை படித்துக் கொள்ளுங்கள். ஆகையினாலதான் 5 வயது வரை குழந்தைகளுக்கு பேச கற்றுக் கொடுப்பது, 5 வயது வரை ஒரு குழந்தைக்கு பேச கற்றுக் கொடுப்பது ஒரு தாய் தான். இது எல்லா நாட்டுக்கும் பொதுவான விதி. 5 வயதிற்கு மேல் எழுத்து என்ற நிலை வரும்போது மனித குழந்தைக்கு, இது தமிழ் குழந்தையா, அது இந்தி குழந்தையா, அல்லது அமெரிக்க குழந்தையா, ஜெர்மன் குழந்தைங்கிற பேச்சு கிடையாது. மனித குழந்தைக்கு, அதாவது 5 வயது வரை குழந்தைகளுக்கு பேச கற்றுக் கொடுப்பது தாய் தான். இது எல்லா நாட்டுக்கும் பொதுவான விதி. 5 வயதிற்கு மேல் எழுத்து என்ற நிலை வரும் பொழுது மனித குழந்தைக்கு தமிழ் இலக்கணம் மட்டுமே இனிமையானது, நுனிநாக்கில் பேசப்படுவது, ஆயிரக்கணக்கான வருடங்களாக நிலைத்தது. அடுத்த நூற்றாண்டில் நாம் மனிதர்கள், இந்த நூற்றாண்டுன்னு சொல்ல முடியாது, அடுத்த நூற்றாண்டில் நாம் மனிதர்கள் எல்லோரும் தமிழர்களாக இருப்போம். நன்றி. இப்ப கேள்வி கேட்கல எல்லாருமே. இந்த 2 நிமிஷம் டைம் இருக்கு. இப்ப ஆரோக்கியம் என்பது கண்டுபிடிச்சாச்சு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வந்து தமிழ்ல தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா பதஞ்சலி எழுதின யோக சூத்திரத்திலிருந்து எடுத்து கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி தமிழ்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திருமந்திரம் உங்களுக்கு தெரியும். அது கிட்டத்தட்ட 5000 6000 ஆண்டுக்கு 8000 ஆண்டுன்னு சொல்றாங்க, சில பேர் 7000 ஆண்டுங்கிறாங்க. திருவள்ளுவருக்கு மூத்தவர்னு சொல்றாங்க. ஆனால் அந்த திருமூலர் சொன்னதை பிறகு சுருக்கிட்டார் இவரு. புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயுவை நெருப்பிட உள்ளே நிர்மலமாக்கில் உறுப்பு சேவுக்கும் ரோமம் கறக்குனாரு. அந்த புறப்பட்டு போகான் புடிச்சு உடையவன அந்த வழி முதலா எண்ணி, அதான் என்ன சொல்றாருன்னா வாயுன்னு சொல்லுவாரு. வாயுன்னு சொன்னா திருக்குறள் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா வழி முதலான்னு சொல்லியிருப்பாரு. வழி முதலான் என்று சொன்னால் சுருக்கமாக சொல்லியிருப்பாரு. வாதம் பித்தம் கபன் பேரு, தூய தமிழ்ல வழி அழல் ஐயன்னு பேரு. ஆகினால அந்த திருமந்திரத்தில் சொல்லப்பட்டதை சுருக்கமாக திருவள்ளுவர் போட்டிருக்காரு. அதுதான் அந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்தினால் தான் தப்பிக்க முடியும்னு ஃப்ரீ ரெடிக்கல் சொல்லுது. அனாட்டம் என்ன சொல்றது கேட்டீங்கன்னா வயிற்றுல சுரக்கிற ஜீரண நீரை கட்டுப்படுத்தலைன்னா மரணம் நிச்சயங்குது.
ஜீரண நீரை கட்டுப்படுத்தலைன்னா மரணம் நிச்சயம் என்று தமிழ் கண்டுபிடிச்சு சொல்லுகிறது. இப்ப நவீன அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, வயிற்று அறுத்து பார்த்து உள்ளே இருக்கிற இந்த ஜீரண நீர், அந்த பேரு ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ ரேடிக்கல் நீர் சுரந்துட்டாவே மரணம் நிச்சயம். யாருனாலும் நோயை குணமாக்க முடியாது. யாரால முடியும்னா சித்த புருஷனால மட்டும் குணமாக்க முடியும். சித்தர்கள் யோகிகள் மட்டும் குணமாக்க முடியும். அவர்கள் கண்டுபிடிச்சதே வேற ஒண்ணுமே கிடையாது. தூய தண்ணீரும் மருந்து அடிக்காத கீரையும் தான். தூய தண்ணீரும் மருந்து அடிக்காத கீரையும் இன்னைக்கு சாப்பிட்டே வந்தீங்கன்னா உங்களை மரணத்தை வென்று விடலாம். ரைட். அடுத்தது இதுதான் கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல யாரு வந்து தமிழர்களுக்கு ஒரு மொழியே போதும், மற்றவனுக்கு 2 மொழி. தமிழர்களுக்கு ஒரே மொழி போதும், மற்றவனுக்கு 2 மொழி. ஏன்னா ஆங்கிலம் படிச்சாலும் ஆரோக்கியம் வராது, ஆங்கிலம் படிச்சாலும் மென்டல் ஃபிட்னஸ் வராது, ஆங்கிலம் படிச்சாலும் பிசிக்கல் ஃபிட்னஸ் வராது. ஆங்கிலம் படிச்சோம்னா எந்த ஃபிட்னஸும் வராது. வயிற்று புழப்புக்கு ஏமாத்துறதுக்கு ஆங்கிலம் படிக்கலாமே தவிர உலகத்துல தமிழ் படிச்சு உலகத்தை ஏமாத்தலாம், சமஸ்கிருதம் படிச்சுட்டு உலகத்தை ஏமாத்தலாம், இங்கிலீஷ் படிச்சுட்டு உலகத்தை ஏமாத்தலாம். புரியுதா? எந்த மொழி படிச்சாலும் ஏமாத்துறதுக்கு தான் பயன்படுத்த தவிர ஆரோக்கியத்திற்கு தமிழ் மொழி படித்தா மட்டும் தப்பித்துக் கொள்ள முடியும். அடுத்தது திருவள்ளுவர் சிந்தர் கேள்வி கேட்கலாம். 2 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அந்த 36ஆம் இடத்துல சந்தேக மரத்தை கேட்கலாம். இதோட முடிக்க போறேன். அள்ளிராஜ் ராமசாமி அந்த 36வது பாடத்தில் சந்தேக நிறைவு செஞ்சுக்கலாமா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நீர் மருத்துவத்துக்கு உங்களுக்கு சரி, நீர் மருத்துவத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? நீர் மருத்துவம் யாராவது சுப்பிரமணியன் யாராவது நீர் மருத்துவம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? தயாளனுக்கு தெரியும். இதுல இருந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். இது ஒன்றும் பேசணும் அவசியம் இல்லை. ரவி ரைட்டு, எல்லாம் பேசணும் அவசியம் இல்லை. இது புதுசாக யாரும் ஒருத்தர் தான். யாரு நீங்க? யாரு? பொன்னுச்சாமியா? சொல்லுங்க, உங்க பேர் என்னங்க? பொன்னுச்சாமியா? பொன் கோபியா? பொன் கோபி ஐயா, பொன்கோய் எத்திராசன். என்ன விஷயம் சொல்லுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். நீங்க ஒரு எங்க ஊர்ல கூட ஒரு ப்ரோக்ராம் பண்ணீங்க. சென்னையில இருந்து வந்து பொன்னை ஆத்ம ஞான யோக சபை ஞாபகம் இருக்குங்களா? ஆமா. இதுல எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த முருகன் கோயிலுக்கு அடியா, முருகன் பக்கத்துல. ஆமா, அது ஒரு முருகன் கோயில் அடிவாரத்துல, முருகன் மலை கோயில் அடிவாரம். வள்ளிமலை 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 வள்ளிமலை. அதான் எங்க ஊர் தான் அது. நான் தான் ஐயா கிட்ட சொல்லி வர வச்சாங்க, ஏற்பாடு பண்ண. இப்ப நான் இப்ப சென்னையில இருக்கேன். சரி சரி. இது வந்து அவ்வளவுதான். தமிழனுக்கு ஒரே மொழி போதும், மற்ற எல்லாத்துக்கும் 2 மொழி தேவை. தமிழர்களுக்கு ஒரே மொழி போதும். பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும், தப்பிக்க முடியும். அதனாலதான் தெளிவா இருக்கிறீங்க. ரொம்ப பிரச்சனை இல்லை. இப்ப மின்சாரத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. தண்ணில இருந்து மின்சாரம் எடுக்கலாம். ஒரு சொட்டு டிராப்ல இருந்து 1 வோல்ட் எடுக்கலாம். அது கண்டுபிடிச்சாச்சு. அதெல்லாம் உலகத்துக்கு போகணும். விண்வெளிக்கு எப்படி போகுதுன்னு டிசைன் பண்ணியாச்சு. விண்வெளிக்கு போறவங்க இதை கத்துக்காம யாரும் தப்பிக்க முடியாது. நீ பைலட் டிரைவரா இருக்கிறான், நீங்க பெரிய ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரா இருக்கலாம், ஒன்றும் நடக்காது. எல்லாம் வயிற்றுல இது ஜீரணை நிறுத்தாம யாரும் தப்பிக்க முடியாது. எவல்யூஷன் பேஸ்டு தெரியாம யாரு போனாலும், விண்வெளிக்கு போனாலும் சரி வந்தாலும் சரி, நோயோட தான் போகணும், நோயோட தான் திரும்பி வரும். யாரும் ஆரோக்கியம் வாழ முடியாது. இந்த புத்தகத்தில் சொல்லபடி இந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி வாதம் பித்தம் ஸ்லேட் முதல் சைபர்ல கொண்டு வந்து உடம்ப கரைச்சதுக்கு அப்புறம் காற்றிலே நீர்ந்து வாழுகின்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் விண்வெளியில் நிலைத்து வாழ முடியும். பூமி மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் பூமியை, செயற்கை பூமி உருவாக்கி, இப்ப செயற்கை பூமி மேல உருவாக்கி இருக்காங்க. செயற்கை பூமியை வந்து ஏற்கனவே உருவாக்கிட்டாங்க. அது வந்து ஆராய்ச்சி வச்சிருக்காங்க. அதே மாதிரி சைனா வந்து செயற்கை பூமி மேல உருவாக்குறான். நாளைக்கு இஸ்ரோ கூட செயற்கை பூமியை உருவாக்க போகுது. அப்படி போனாலும் இந்த புத்தகத்தை படிக்காமல் ஒரு பயலும் தப்பிக்க முடியாது. போயிட்டு வரலாமே தவிர நிரந்தரமா தக்கும்ப முடியும். நாம் நிரந்தரமா தப்பிக்கிறதுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால இந்த புத்தகத்தை படிக்காம, இந்த ஆரோக்கியம் தெரியாம இங்கிலீஷ் படிச்சா என்ன, நீ உலகத்துல 6000 மொழி படிச்சாலும் தப்பிக்க முடியாது. அதுதான் தீர்வு. புரியுதா? சரி. சென்னை எப்பயா வரீங்க? அவ்வளவுதாங்க ஐயா. இங்க இருந்து தான் நீ சென்னையில எனக்கு வேலை இல்லை. எனக்கு இதுதான் இது உலகம் பாருங்க. அமெரிக்கா, லண்டன், ஜப்பான் எல்லாம் போயிடு. இன்னைக்கு சென்னை என்ன ஒண்ணு, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. இதே போதும். உள்ளங்கையில் உலகம். அதெல்லாம் அப்போ அந்த பைத்தியம் பிடிச்ச காலத்துல வந்து அலைஞ்சிட்டு. இனியெல்லாம் பைத்தியம் கொஞ்சம் தெளிச்சிட்டு இருக்குது. இனியெல்லாம் வந்து யாரும் சரிப்பட்ட முறை, தனிப்பட்ட முறை யாருக்கும் இனிமேல் பயிற்சியே கிடையாது. யாரும் மருத்துவத்தை கேட்கவே கூடாது. அதான் போட்டாச்சு, பண்ணியாச்சு, செஞ்சா செய்யாட்டி போ, அவ்வளவுதான். எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கிற அதெல்லாம். அதே 5000 வீடியோ போட்டாச்சு. தினம் வீடியோ கடுமையான விவாதம் பண்றேன். கடுமையான விவாதம். என்னை விமர்சனம் பண்ண அத்தனை பேரை நீ விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படி விமர்சனம் பண்ணாதான் கரெக்டா நான் போடு. நீ விமர்சனம் ஆனதாகிட்டு பண்ணி, நீ ஆனதாகிட்டு பாடு நீ. அப்பதான் எனக்கு சகிப்புத்தன்மை வரும். என்னது? அப்பதான் நான் சகிப்புத்தன்மை கூட்டு இருந்து கத்துக்கணும். போடு நீ ஆனதாகட்டும், போடு நீ. ஏன்னா
புத்தி வரணும் எல்லாத்தையும். உன்னா எனக்கு புத்தி வரணும், அல்ல எங்களுக்கு இங்கிட்ட இருந்து பேசிட்டு வரணும் புத்தி வரணும். சரியா? உன்னா எனக்கு புத்தி வரணும், அல்லது பேசிட்டே இருக்கவங்களுக்கு புத்தி வரணும், அல்லது உங்களை கேட்டு எனக்கு புத்தி வரணும். இதெல்லாம் சகிப்புத்தன்மை இருந்தா தான் தப்பிக்க முடியும். சும்மா இந்த ஜால்ரா போடுற வேலையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜால்ரா போடுறதெல்லாம் நான் ஜால்ரா ஏத்துக்கிறது இல்ல, வாழ்த்தும் ஏத்துக்கிறது இல்ல, ஜால்ரா ஏத்துக்கிறது இல்ல. நான் வந்து யாரும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரா நோதலும் தடுதலும் அவற்றோர்னு சாதலும் புதுவை தோன்ற கடைசியில பார்த்தேன். இன்னாது என்று கடைசியில பாத்தீங்கன்னு வச்சுங்க, காட்சியின் திளந்தியலும் மாட்சியில் பெரியவரை வாழ்த்துவதும் இல்லை, சிறியோரை இகழ்வதும் இல்லை. நீங்க போங்க, யாரையும் வாழ்த்துறதும் இல்லை, யாரையும் இகழ்றதும் இல்லை. எங்க வேலை அதெல்லாம் கிடையாது. ஆனா தப்பு பண்ணன்னு வச்சுங்க, யாரா இருந்தாலும் சுழுக்கெடுப்போம். தப்புன்னு வந்துட்டா அது தமிழ் மொழிக்கு எதிராக யாராவது வந்தாங்கன்னா படர சுருக்கெடுப்பேன். என்னது போட்டி வந்து பட்டினி தான். போட்டி எப்படி தெரியுமா? பட்டினி தான். நான் 100 நாளைக்கு பட்டினி இருக்கிறேன். எது அந்த காலத்துல அனல்வாதம் புனல்வாதம் பேசினாங்க. நீ எதுடா பெருது நான் காட்டுறேன். தமிழ் பெரியதா, நீ இந்தியாவில சொல்லக்கூடிய எந்த மொழி பெருது நான் பட்டினியில் வச்சுக்கலாமான்னு கேட்பேன். 100 நாள் பட்டினி. இப்போ ஆன்லைன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 100 days சேலஞ்ச் சொல்லுவாங்க, 10 days சேலஞ்சுன்னுவாங்க. அதேதான் யாரு இந்த மொழி பெருசுன்னு சொல்றானா நான் சேலஞ்ச் பண்றேன். 100 நாள் உட்கார்ந்து எடுத்து எந்திரிக்க கூடாது, வாயில பச்சை தண்ணி ஊத்தப்படாது. என்னது இனியன் ரெடியா இருக்காரு, இனியன் வாயில பச்சை தண்ணி ஊத்தாம 100 நாள் எந்த மொழி பெருசுன்னு வா. நீ அனல்வாதம் புடல்வாதம் திருப்பி கிளம்பியாச்சு. சைவமா அசைவமா பாத்துக்கலாம் வாங்க. சைவமா இருந்தாலும் சரி, அது அசைவமா இருந்தாலும் சரி, அது ஜைனமா இருந்தாலும் சரி, அது புத்தமா இருந்தாலும் சரி, அது கௌமாரமா இருந்தாலும் சரி, அது சாக்கியமா இருந்தாலும் சரி, அது சாங்கியமா பாணி வந்து உட்கார் நீ முன்னாண்ட பாத்துக்கலாம். காதை கொக்கையில போட்டுக்கலாம், அப்படி போட்டு அறுத்து எடுத்துடலாம். ஆனதாகட்டும். அருணகிரிநாதர் பண்ணார்ல அதே மாதிரி தான். அவர் கடைசியில் அருணகிரி மன்னிப்பு கேட்டேன்னு விட்டுட்டு போயிட்டா. அந்த மாதிரி ஆணவம் அகங்கார கூடாது. என்ன அறிவியல் இருக்குன்னு பேசணும். தமிழ் இருக்கிற என்ன அறிவியல் இருக்குன்னு பேசணும். தமிழ்ல வந்து பரிணாம அறிவியல் உலகத்தை நேசிக்க கூடியது, யாரையும் அழிக்கவே அழிக்காது. அது இயற்கையாக உண்டாக்கப்பட்ட மொழி. நாம செழுமைப்படுத்த வேண்டும், தமிழுக்கு நன்றி கடன் செலுத்தணும். சரியா? சரி, முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி, மீண்டும் சந்திப்போம். இரவு 8 மணிக்கு வகுப்பு இருக்குது வாங்க. இரவு 8 மணிக்கு, அது வந்து வளைகுடா நேரம். இரவு 8 மணிக்கு வாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.